உலகெங்கும் வாழும் முருகர் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ஜெய்எம்எஸ்கே கோபி, திருவண்ணாமலையில் இருக்கேன். ஒரு அற்புதமான விஷயத்தை சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடந்துச்சு. குரங்குக்கு எனக்கு என்ன தொடர்புனே தெரியல. மலேசியாவில் ஒரு குரங்கு கடி சம்பவம் மாதிரி திருவண்ணாமலையில் நடந்துச்சு. அது ஏதோ ஒரு தொடர்ச்சி வந்துக்கிட்டே இருக்குது. நம்ம பர்த் கண்டினியூட்டி போல் இருக்குது. சம்பந்தமே இல்லாமல் வந்து குரங்கு கடிக்க ஒரு விஷயம் நடந்துச்சு. முருகேசன் ஐயா அதுக்கு ஒரு தெளிவான விளக்கம் சொன்னார், ஏன் கடிச்சது, ஏன் வருதுன்ட்டு. உண்மையிலே இயற்கை ஏதோ ஒரு வகையில் தொடர்பு வச்சுருக்கு. இந்த காணொலியில் எது சம்மந்தமாக விஷயம் சொல்ல போகிறேன்னா, நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம். திருவண்ணாமலையில் கிட்டத்தட்ட ஒரு நீண்ட காலமாக ஒரு ஓரிரு வருடங்களாக அதை பதிவு பண்ணணும். எப்போ திருவண்ணாமலைக்கு முருகப்பெருமான் உத்தரவு கொடுக்குறாரோ அன்றைக்கி இந்த விஷயத்தை பதிவு பண்ண நினச்சிட்டே இருப்பேன். ஒவ்வொரு வாட்டியும் அதுக்குண்டான சூழல் அமையாது, நேரம் அமையாது. கரெக்டாக நீங்கள் இந்த குரங்கு கடிச்சதுக்கப்புறம் உட்காந்து இல்லை இந்த விஷயத்தை பதிவு பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தை நான் பதிவு பண்ணுறேன். அருணையனார் பெருமான் அவர் வாழ்க்கையை வெறுத்து தன் உயிரை மாற்றத்துக்குள்ள ஒரு கோபுரத்தில் ஏறினார். அந்த கோபுரத்துலேருந்து குதிச்சார். அங்கே முருகப்பெருமான் ஆட்கொண்டாருன்னு சொல்லி இதுக்கு முந்தைய காணொலியில் பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி அருணையனார் காட்சி கொடுத்த இடம்னு ஒன்று இருக்குது, கம்பத்திலைனார். அங்கே ஒரு தூணை உடைச்சி முருகப்பெருமான் வந்தார். அது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ராஜகோபுரம் மெயின் கோபுரம் வாசலில் உள்ள நுழைஞ்சுன்னா இடது பக்கமாக இருக்கும். எப்படி கம்பத்திலைனார் இருக்காரோ அதே மாதிரி அருணையனார் பெருமான் ஃபஸ்ட்டு முருகருக்கு ஒரு விஷயம் உணர்ந்ததுக்கப்புறம் முருகர் அவர் காப்பாற்றினதுக்கப்புறம் வள்ளி தேவனை சமேத சுப்பிரமணிய சுவாமியாக காட்சி கொடுக்குறாரு. அந்த இடம் கோபுரத்திலைனார்னு சொல்லி இங்கே இருக்குது. இந்த கோபுரத்திலைனார் தான் இது வரைக்கும் யாருமே அவ்வளோ தெரியாத ஒரு விஷயம். அது கம்பத்திலைனார், கோபுரத்தில் 2 இடம் இருக்குது. அதில் முதல்ல முருகர் அருணையனாருக்கு ஞானத்தை கொடுத்து காட்சி கொடுத்த இடம் அது. அதுக்கப்புறம் தான் ஒரு திருப்புகழ் பாடல்லாம் இயற்றினதுக்கப்புறம் திரும்ப திருவண்ணாமலைக்கு வராரு. வயலூர் வீராளிமலை எல்லா இடத்துக்கும் பயணம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் திரும்ப சம்பந்தாண்டான் அப்படின்னு சொல்லி ஒரு மாந்திரிகவாதி ஒருத்தர் இவர் கூட பம்புழுக்கிறார். அதுக்கப்புறம் அவருக்காக கம்பத்தை அந்த தூணை உடைச்சிட்டு முருகப்பெருமான் காட்சி கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் கம்பத்தில் முருகப்பெருமான் கோயில் வந்தார். அது ஒரு பெரிய ஆச்சரியம், அதிசயம். இந்த சம்பவம் இப்போ நடந்த சம்பவம் இதுக்கு உயிர்ப்பாக இன்னும் இருக்கிறது உண்மையிலே பெரிய முருகர் அற்புதம், அதிசயம் தான். ஸோ திருவண்ணாமலைக்கு வரவங்க கடகடன் எல்லாம் பார்க்காம இந்த 2 இடமும் பாருங்கள். முருக பக்தர்கள் எல்லா புகழும் முருகனுக்கே. நன்றி.